சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். 2025 சித்திர மாதம் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன பலவீனம் ஆக போகுது. பொதுவாக ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன், போகக்காரகன், சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும், பல அடுக்கு மாடிகள் கெட்டக்கூடிய ஒரு தன்மையும், கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும், விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியது தான் ராகு. கேது ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு, நல்ல கல்வியை கொடுப்பாரு, நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறையா கொடுப்பாரு. இடம் பொருள் ஏவல். இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டில் ராகு பகவான் பயிற்சி இருந்தாருச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு. அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்க, என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு. கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய அம்மா தான் கேது. அப்ப ராகு பகவான்னா முன்னோர், ராகு பகவான்னா குலதெய்வம். இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு. இப்ப சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு. நண்பர் கருணாஸ் ஒரு சின்ன டைலாக் ஒன்று சொல்லுவாரு. சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறியா, நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி. யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி, கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு. 12 ராசிக்குமே நல்லா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கு. ஆனா சூட்சமமா தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றின்னு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே, என்னன்னா ஒரு சின்ன தாம்பழத்தட்டு, அந்த தாம்பழத்தட்டுல 30 ரூபாய்க்கு கிராம்பு, 30 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம், 30 ரூபாய்க்கு ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை, வெத்தலை ஒரு 35 ரூபாய்க்கு 5 ரூபாய் களிப்பாக்கு, 11 வாழைப்பழம், 2 ஆப்பிள், 2 ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. கோயில் வாசல்ல 3 குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க. ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சு மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு உள்ள இருக்கதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பை போட்டு அதுக்கு மேல 3 குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலரா நெத்தியில வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்க என்ன நினைச்சு வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ 100க்கு 100 நடக்கும். வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. பெருமாள் கோயில்ல பழைய காலத்து பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்தாண்ட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா நீங்க உங்க ஆசைகள், உங்க தேவைகள், என்ன விஷயத்துக்காக, படிப்புக்கு, வேலைக்கு, கல்விக்கு, திருமணத்துக்கு, காதலுக்கு, குடும்பத்துல நோய்க்கு, நொம்பலம் எதுவா இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்துல சரியாகும். கோயில் வாசல்ல எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க, 100க்கு 100 உங்களுக்கு நல்லதே நடக்கும். வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்.
யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும். அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமோ, சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும், வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்குறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு. 12 ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன். கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். மீனராசி. மீனராசிக்கு 12வது வீட்டுல ராகு பகவானும், 6வது வீடு சிம்ம ராசியில கேது பகவானும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி இந்த மீன ராசி தான். ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டுல 2024 வரைக்கும் ராகு பகவான் பயிற்சி இருந்துச்சு. இப்ப பயிற்சி ஆயிரி கும்பராசிக்கு போயிட்டாரு. 6ஆம் வீட்டுல சிம்ம ராசியில கேது பகவான் இப்ப இருக்கிறாரு. கவனமா இருக்க வேண்டிய ராசியில இது ஒண்ணுதான். ஏன்னா உச்ச நிலையில உங்களை உயர்த்தி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த வீடு, போகக்காரகன் ராகு பகவான் யோகத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்ச நாளா இன்பத்தையே அள்ளி கொடுப்பாரு. காசு பணம் எந்த பக்கத்துல வருதுன்னு தெரியாத அளவுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய ராசி மீன ராசி தான். ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ஃபைனான்ஸ் பண்றவங்க, குடுக்கல் வாங்கல் பண்றவங்க, சினிமாக்கு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்றவங்க, ஃபினான்ஸ் பண்றவங்க, இவங்க எல்லாமே இந்த ராசியில இருப்பாங்க. நீதிமானம் இருக்க வேண்டிய லா படிக்கக்கூடிய அட்வொகேட்டுங்களும் இந்த ராசியில் இருப்பாங்க. கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய உச்ச நிலையில இருக்கிறவங்களும் இந்த ராசியில இருப்பீங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இருந்திருந்தாலும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் காசு அதிகமா இருக்கேன்னு கேட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க கட்டாயமா மாட்டிக்குவீங்க. உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். ஆனா படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பீங்க. வெளிநாடு வெளிதேசத்துல வேலை தேடக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிக்கிறதுக்கு உண்டான படிப்பான அற்புதமான இருக்கக்கூடிய ராசியும் இதுதான். ஆனா தலகால் தெரியாம ஆடுகுவீங்க. தெளிவுபடுத்துங்க. இருக்கிற காசை ரெட்டிப்பாக்குறதுக்கு உண்டான சின்ன சுமூகமான வழிகள் பண்ணுங்க. மண்ணாலையும் ஏமாறுவீங்க, பெண்ணாலையும் ஏமாறக்கூடிய ராசி உண்டு. கொஞ்ச நாளைக்கு திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. திருமணம் கேட்குற பேச்சுக்கு கொஞ்சம் விட்டு பிடிங்க. கோபத்தினால குணத்தையே இழக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த மீன ராசியில கார் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். லாங் டிரைவ் ஓட்டக்கூடிய பஸ் டிரைவர்கள், லாரி டிரைவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டியை ஸ்டேரிங்கை தொட்டு கண்ணில் ஒத்திட்டு இந்த பிரயாணம் இனிமையா நடக்கணும், எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கணும். ஏன்னா பயண சுகங்கள் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். கார்லயே போகணும், பஸ்லயே போகணும் இப்படின்னு சொல்லக்கூடிய பயண சுகங்கள் அதிகமா இருக்கும். நிறைய டிரைவர்கள் இந்த ராசியில தான் இருப்பீங்க. ஒரு பக்கம் 7.5 சனி, அதை விடுங்க. இருந்தாலும் ராகுவோடைய தன்மை இரவுல கண்ணு மிழிச்சு ஓட்டும் போது கவனமா இருக்கணும். தன்னுடைய கடன், தான் குடும்பத்துல நோய், வறுமையை பயப்படாதீங்க. கடவுளை மனதார வேண்டுங்க. இந்த கடன் நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது, அதை நம்ம தான் ஷார்ட் அவுட் பண்ணணும். விரலுக்கேற்ற வீக்கம் சொல்லக்கூடிய வருமானத்துக்கேற்ற கடனை வச்சுக்கோங்க. அதிக கடன் செஞ்சு ஓவர் டைம் செய்யாதீங்க. எக்ஸ்ட்ரா உழைக்காதீங்க. அந்த உழைப்புக்கேற்ற வருமானத்தை வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். மீன ராசி நேயர்கள், தான் முன்னோரை நீங்க தான் நல்லபடியா நினைக்கணும். தன்னுடைய குலதெய்வத்தை அடிக்கடி வழிபடணும். கொஞ்சம் கொஞ்சம் தானம் கொடுங்க, தர்மம் கொடுங்க, தியானம் பண்ணுங்க, மனதை ஒருமுகம் ஆக்குங்க. எந்த பிரச்சனையும் மாட்டிக்க மாட்டீங்க. நீங்க தான் கோபத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. கொலை களவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை தூண்டும் கிரகம். அந்த கோபம் 11 நிமிஷம் கோபம் உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யத்தையே அழிச்சு விட்டுரும். கோபப்படாதீங்க, விட்டு கொடுங்க. நல்ல நேரமும் இருக்கு. நம்மளாத்தான் நம்மளை தெளிவுபடுத்திக்கணும். ஆத்திரத்தினால அன்பையே இழப்பீங்க. கொஞ்சம் கோபப்படாதீங்க. குணமா இருந்து தான் மனைவி, தான் மக்கள், தான் சொந்த பந்தத்தை அரவணைச்சு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சு வேலை கிடைச்சு உயர்ந்த நல்ல தாய் தகப்பனை காப்பாற்றக்கூடிய சக்திகள் உண்டு. ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்க ராசியில சனி பகவான் இருக்கார். தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு. தப்பு பண்ணாதீங்க. தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, அள்ளி கொடுங்க ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு. இல்ல இருக்கிற காசை வச்சு சிறப்போட வாழுங்க. டைம் கிடைச்சா வடபழனி ஆண்டவரை பரிபூர்ணமா நினைங்க. ஒரு நாளைக்கு வியாழக்கிழமை
தெளிவாக வழிபட்டு வந்து தனக்கு இன்னல் வரக்கூடாது, இடையூறு வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, அவமானம் அவப்பேறு படாம இந்த 2025 போதும் நான் வாழணும், எந்த லீகல், எந்த கோர்ட்டு கேஸு, எந்த பெண்ணாலேயோ எதுவுமே இடையூறு வரக்கூடாதுன்னு வடபழனி முருகனை வழிபடுங்க. சூப்பராக இருப்பீங்க. முடிஞ்சா ஒரு சின்ன ஃபோட்டோ வாங்கி ரூமில் வச்சுக்கோங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு உங்கள் லைஃப்பை ரசித்து ருசித்து வாழ எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். பொதுவாக இந்த ராகு பகவான், கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் கொடுக்க போகுது. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா வடபழனி முருகன் கோவிலில் குளத்தாண்ட எங்கேயாவது அமைதியாக உட்காந்துருப்பேன் தியானத்தில். ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் 2 வாங்கிட்டு போங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். இல்லைனா கோயம்பேடில் இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையில் இருப்பேன். இப்படி அங்கே வச்சு என்னை பார்த்தாலும் இந்த மஞ்சள், ருத்ராட்சம், ரட்சை ஏதாவது ஒன்று கொடுப்பேன். காசெல்லாம் கிடையாது. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் இருக்கணும். அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல படிப்பு, வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம், முயற்சிகள், வாழ்க்கை செழிப்பாக அடைகிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க. உங்கள் மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க. முருகனுக்கு 6 படை வீடு இருந்தாலும் 1000 கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலில் ஒரு சக்தி இருக்கு. கோயிலை சாமி பார்க்கறதுக்கு முன்ன கோயில் கொடிமரம் பார்த்துட்டு, கொடிமரத்துலேருந்து பலிபீடம் பார்த்துட்டு, மேலே முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்குத்தான் வர முருகான்னு வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது 18 சித்தர்களுடைய ஃபோட்டோ இருக்கும், ஸ்டாச்சு இருக்கும், அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும், ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும். இதெல்லாம் பார்த்து 10 நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா, வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன். 2 மஞ்சள் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். சிவாய நம.